எல்லோருக்கும் வணக்கம். நம்ம மந்திரத்தை சொல்லாமல் எப்போ ஆரம்பிக்கிறதே கிடையாது. எதையும் செய்வதற்கு முன் எதை செய்யப்போகின்றோம் என்கின்ற எண்ணங்களை முதலில் உருவாக்குங்கள். அதை எழுதுங்கள். எழுதுவது ட்ரெயினில் போனேன், பஸ்ஸில் போனேன், எழுத முடியல அப்படிங்கிறத சால் ஜாப்லாம் வேணாம். கையில் மொபைல் இருக்குது, அதில் நீங்கள் ரெக்கார்டும் பண்ணலாம். எழுதியதையோ ரெக்கார்ட் செய்ததையோ மறக்காமல் செய்து முடியுங்கள், செயலாற்றுங்கள், வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். எழுதாமல் ரெக்கார்ட் செய்யாமல் போனால் மறக்கும், சோம்பேறித்தனம் உருவாகும், தோல்வியை அடைவீர்கள். இது நிச்சயம். அதேபோல் ஒரு வேலையை எடுத்தீங்க அப்படின்னா, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அதோட குறிப்பிட்ட நேரத்தில் செய்யலை அப்படின்னா தோல்விங்கிறது நிச்சயம். இதுதான் முக்கியமான தாரக மந்திரம். ஒரு ஐடியா, 4 பேர்கிட்ட பேசுகிறீங்க, இல்லை உங்கள் உறவுக்காரங்களோட பேசிகிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, ட்ரெயினில் போகிறீங்க, இங்கெல்லாம் நிறையா ஒரு சிலமான பேச்செல்லாம் வரும்போது பல ஐடியாக்கள்லாம் தோணலாம். இந்த மாதிரி தோன்ற விஷயத்தில் அதாவது யாருமே பண்ணாததா, ஒரு மாதிரி யூனிக்காக, அதாவது யாருமே பண்ணாதது நமக்கு ஒரு ஐடியா தோணிச்சு அப்படின்னா அதை கையோடு அந்த அளவு தான் ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது, இல்லைன்னா எழுதுங்கன்னு சொல்கிறது. அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிங்க. இந்த சிந்திக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, பலவிதமான உங்களுக்கு மாற்று ஐடியாக்கள்லாம் வர ஆரம்பிக்கும். இந்த ஐடியாக்களை வைத்து நீங்கள் மேலே வர முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன ஒருத்தர் சொல்கிறேன். ஓம் டயர் அப்படின்னு ஒருத்தர், சைனாக்காரர். அவர் அப்போ 6ஆம் கிளாஸோ 7ஆம் கிளாஸோ படிச்சுட்ருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு கம்ப்யூட்டர்னால் அவருக்கு ஒரு பைத்தியம். எதையாவது நோண்டுவார், எதையாவது பண்ணுவார், அதை பண்ணுவார், இதை பண்ணுவார், சின்ன ப்ரோக்ராம் போட்டு காட்டுவார், தான் ஃப்ரெண்டுங்க கிட்டனா இப்படிலாம் தான் அவர் நடத்தியிருந்தார். இவர் அடிக்கடி அவனை சுற்றி ஒரு கும்பல் இருக்கிறத பார்த்தோன்னா வாத்தியார் கேட்டார், டே என்னடா பண்ணுற அப்படின்னு. இல்லை சார், எனக்கு கம்ப்யூட்டர்னால் ரொம்ப பிடிக்கும், இதெல்லாம் நிறையா பண்ணி நம்ம ப்ரோக்ராம்லாம் பண்ணி காட்டியிருக்கேன் அப்படின்னு. அந்த வாத்தியாருக்கு ரொம்ப சந்தோஷம். வெரி குட்ரா, நல்லா பண்ணுறா, உனக்கு நீ ஏதாவது ஒன்று வித்தியாசமாக ஒன்று பண்ணி காட்டுறா. அவ்வளோதானே சார், நானும் உனக்கு டைம் தரேன், பண்ணி காட்டுறா பார்க்கலாம் அப்படின்னு. பண்ணி காட்டிடுவோம் சார் அப்படின்னு. அவரை பற்றி ஸ்கூல் இருக்குது இல்லையா, அந்த ஸ்கூலை பற்றியே ஒரு தனியாக ஒரு கேட்டலாக் பண்ணி காட்டினான் அந்த பையன். அடுத்தது அந்த ஸ்கூலை பற்றி ஒரு 5 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு வீடியோ, அப்படியே அதோட மியூசிக்கெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக பண்ணி அதை வாத்தியார்கிட்ட ப்ரெசன்டேஷன் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கல அப்படி பாராட்டிட்டு இதை எடுத்துக்கிட்டு போய் பிரின்சிபல்கிட்ட கொண்டு போய் காட்டினேன். பிரின்சிபல் சொன்னார், பார்த்துட்டு சொன்னார், டேய் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கடா, அங்கே இருந்த ஸ்கூல் மற்ற வாத்தியாரெலாம் இருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பாராட்டாங்க. இப்போ எனக்குடா உனக்கு எதுடா வேணும் அப்படி. இல்லை எனக்கு கம்ப்யூட்டரில் தான் இன்ட்ரெஸ்ட். எனக்கு காலங்கள் கொஞ்சம் மாறிச்சு. பையன் ஸ்கூல் ஃபைனல்லாம் முடித்தோடனே காலேஜுக்கு போகும்போது அவனை அவங்க அந்த அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு மேலே என்னடா படிக்கணும்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ட்டாங்க. சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸில் போட்டாங்க. அவனுக்கு அந்த கம்ப்யூட்டரில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவனோட எண்ணம். அதுக்கேற்ற மாதிரி அவன் என்ன பண்ணான், கம்ப்யூட்டரில் ஒரு என்ன வித்தியாசமாக பண்ணலாம், அது இதுன்னு எல்லாம் ஆரம்பித்தான். இந்த நடுவில் என்ன ஆச்சுன்னா, ஒரு பொண்ணை ஒரு பெண் ஒருத்தரை மீட் பண்ணுறான். அந்த பொண்ணுக்கு என்னென்னா ரொம்ப ஆசை இந்த குட்டி குட்டி பொம்மைகள் பண்ணுறது. அவ்வளோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். ஸோ 2 பேரும் ஃப்ரெண்டாகிறாங்க. 4ஆம் வட்டத்தில் 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணோடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு இந்த சின்ன பொம்மைக்கெல்லாம் எனக்கு ஒரு ப்ரோக்ராம் போட்டு கொடு, இதெல்லாம் எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம். அவன் அதெல்லாம் போட்டு கொடுத்து அந்த பொம்மையெல்லாம் பண்ணுறதுக்கு எல்லாம் வருவேன். அது நல்ல அந்த ஊரில்
வெளிநாட்டில் வந்து அமெரிக்காவில் வந்து நல்ல வரவேற்பு கிடைச்சிது. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் விளையாடுறதுக்கு அது சின்ன பொம்மையெல்லாம் ரொம்ப இதாக இருந்தது. இப்போது ஒரு மாற்றம். இவனுங்களுக்கு இவனோட இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே அவன் ஒய்ஃபுக்கு இப்போ காதலி, முன்னால் இருந்த காதலி, இப்பொழுது மனைவி. அவளுக்கு இவனை பற்றி தெரியும். அவனை நல்லா தூண்டி விட்டான், நீ நல்லா முன்னேறும். எப்போவுமே சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஆணின் வெற்றி ஒரு பெண் அதன் பின்னால் இருப்பாள், ஆணின் வெற்றி ஒரு பெண்ணால் தான் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவள் வந்து என்ன செய்யலாம், நல்லா தூண்டி விடுறான். இவன் எங்கெல்லாம் போய் என்னெல்லாம் செய்யலாம், ஏது பண்ணலாம் அப்படி இப்படின்னு இந்த சின்ன முதல்ல இந்த சின்ன பொம்மைகள்லாம் இதை மார்க்கெட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு இந்த பொம்மைகள்லாம் அப்படி மார்க்கெட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்போ தான் அவனுக்கு ஒரு ஐடியா தோணும். ஏன் நம்ம வந்து ஒரு 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 இது ஒன்று ஆரம்பிக்கக்கூடாது, வெப்சைட் ஒன்று, பொருள் வாங்க விற்க. அப்போ இல்லை, இவன் கொண்டு வரான். நீங்கள் இப்போ இதை சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயம் தான், எதையுமே கூர்ந்து கவனியுங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஆப்பிள்ங்கிறது வந்து பல காலமாக கீழே கொட்டின்னு தான் கிடக்குது. ஆனால் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னு கண்டுபிடிச்சாங்க ஒருத்தன். அவன்தான் எப்படிதான் இது ஆப்பிள் கீழே விழுது அப்படிங்கிறத யோசனை பண்ணுறான். அப்போ அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால தான் இது விழுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறான் இல்லையா. அது மாதிரி இவனுக்கு இப்போ தோணுது, இது ஏன் இதை பண்ணக்கூடாது. அதை பற்றி சிந்திக்க ஆரம்பித்து எழுதி அதை பற்றி ப்ரோக்ராம்லாம் போட்டு எல்லாம் பண்ணி ஒரு புதுசாக ஒரு வெப்சைட் ஒன்று வரும். அது பேர் தான் சார் eBay அப்படின்னு ஒரு கம்பெனி. அதே தான் வந்து அவன் பண்ணதான், அதாவது ஓம்டிஆர் பண்ணானே அவன் கம்பெனி தான் அது eBay. இங்கே எந்த பொருளை வேணாலும் வாங்கலாம், எந்த பொருளை வேணாலும் விற்கலாம் அப்படின்னு ஒரு கான்செப்டில் கொண்டு வந்தான். முதல்லலாம் ஒன்றும் ஒரு 6 மாதத்துக்கு ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் பெருசாக வந்து இல்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. எப்போவுமே எல்லா வியாபாரமாக இருந்தாலும் சரி, எந்த ஐடியாவாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் நினைக்கிறோன்னா உடனே வந்துடாது. ஸோ இவன் என்ன செஞ்சான், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு வரும். இந்த ஸ்பீடை வந்து அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். எப்போவுமே ஒரு எதையுமே ஒரு அளவு, அதாவது வந்து வளர்கிறத கூட நீங்கள் அளவு வைக்கணும். ஒரு 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 முன்னேற்றங்கிறத வந்து வளருதா அப்படின்னு பார்க்கணும். இந்த எப்படின்னா ஒரு நோட் புக் எடுத்துக்கலாம், உங்கள் வீட்டுக்கு பின்னால் ஒரு செடி வைக்கலாம். இந்த செடி வந்து நீங்கள் இப்போ செடியில் தண்ணி ஊற்றுறீங்க, இன்றைக்கி அதாவது 1ஆம் தேதி இது எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கலாம். ஒரு 5 நாள் கழித்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்கா அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் ஒரு 10 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்கா. ஸோ இது வளருது. இந்த மெஷர்மெண்ட்டு வேணும் எப்போவுமே. அது மாதிரி அவனும் வந்து எவ்வளோ பேர் நம்மளோட வெப்சைட்டுக்கு வராங்க, எல்லோரும் பார்க்குறாங்க, எதெல்லாம் மெஷர் பண்ண ஆரம்பிக்கலாம். பார்த்தா நிறைய வர ஆரம்பித்தாச்சு. அசுர வளர்ச்சி, மலை அவன் மலைச்சி போகிற அளவுக்கு பெரிய வளர்ச்சி. அது லட்சக்கணக்கான வாடிக்கையாளர். ஒரு வாடிக்கையாளர் உள்ளுக்குள்ளே வர்றதுக்கு $10 அதாச்சும் அவனோட காஸ்ட். லட்சம்னா எவ்வளவு, பல லட்சம்னா எவ்வளவு, $10 ஒரு ஆளுக்கு. அநேகமாக உங்கள் கையில் கால்குலேட்டர் சொல்கிறத விட நம்ம மயில்சாமி சொன்ன மாதிரி கலாக்குலேட்டரை வச்சு கணக்கு போட்டு பாருங்கள். 1,00,000 பீப்புளுக்கு இன்ட்டு $10, 10 லட்சம். இன்றைக்கி பல லட்சங்கள் இருக்காங்க அவங்களோட வாடிக்கையாளர்கள். தமிழ் சொல்ல கஸ்டமர், வாடிக்கையாளர். அதோட ரிசல்ட்டு அவர் வந்து மல்டி பில்லியனர். எஸ், சம்பாதிக்கிறதுங்கிறது
நம்ம முயற்சி, நம்ம மனசு, உழைப்பு. ஃபுட்பால் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், நடுவில் 100 பேர் வந்து தடுக்க வரும். நீங்கள் கிரிக்கெட் அதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் கோல் போடணும். நீங்கள் கிரிக்கெட்டில் பார்த்தா ஒருத்தனே அவுட் பண்ணுறதுக்கு சுற்றி அத்தனை பேர் நிற்கிறானுங்க. அப்போ என்ன மீனிங்கு? அத்தனை எதிரிகள் இருப்போம். அதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் ஜெயிக்கணும். ஜெயிப்போம். இந்த ஜெயிக்கிறதா பெரிய கஷ்டம். பார்ப்போமா அடுத்த வீடியோவில்? நிச்சயமாக நல்லா செய்யுங்க. உங்களால் முடியும் யோசனை பண்ணி பாருங்கள். வெற்றி அடைச்சிடலாம். ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை.